வணக்கம், ஐபோவான். வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து மீனை வந்து வாழை இலையில வச்சு பேக் பண்ண போறேன். இன்னைக்கு மீன் இருக்குது, வாழை இலை இருக்குது. ஸோ வாங்கோ இந்த பேக் ஃபிஷ் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுறேன். மீனை வந்து பேக் பண்றதுக்கு நான் முதல்ல ஒரு பேஸ்ட் ஒன்று செய்யணும். ஸோ அதுக்கு நான் இந்த சின்ன கிரைண்டர் எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து மாசி கருவாடு இருக்குது 2 டேபிள் ஸ்பூன் அல்லாட்டிக்கு 15 கிராம் மாசி கருவாடு இருக்கு. இப்போ இதை இந்த கிரைண்டர்ல போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது. இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டாக இருக்கு. இதில் நான் 25 சின்ன வெங்காயம் எல்லாட்டிக்கு சரியாக 67 கிராம் வருது. இப்போ இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா செய்யுங்க. பட் நான் 3 சின்ன பச்சை மிளகா சேர்க்குறேன். இதில் வந்து தனி மிளகு தூள் பவுடர் இருக்குது, பிளெயின் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 10 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் எல்லாட்டிக்கு 1 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. பட் நான் வந்து 1 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இதில் வந்து பட்டர் இருக்குது, 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எல்லாட்டிக்கு 30 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதை நாங்கள் மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ்ட் வந்து நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்ச பிறகு ஒரு புறமான செப்பரேட்டான பவுலில் இறக்கி இருக்கிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ்ட்டை வந்து நான் பிரம்ப அரைக்கி இருக்கிறேன். இந்த பேஸ்ட்டுக்கு வந்து நான் நிறைய உப்பு சேர்க்கல. நீங்கள் இந்த உப்பு காணுமென்று பார்க்குறேன்டா பேஸ்ட் அரைச்சி போட்டு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காணுமாண்டு. பர்ஃபெக்ட். நான் போட்ட உப்பு வந்து தாராளமாக காணும். என்று சொன்னால் நான் பாவிச்ச பட்டர் வந்து உப்பு சேர்ந்தது, சால்டட் பட்டர் தான் நான் இதுக்கு பாவிச்சிருக்கிறேன். ஸோ அதால தான் நான் 1 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய சேர்த்தேன் நான் உப்பு. ஸோ நீங்கள் வந்து இந்த மீனுக்கு போட முதல் இந்த பேஸ்ட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காணாட்டிக்கு நீங்கள் உப்பு சேர்க்கலாம், ஆனால் கூட போட்டுறாங்க. ஸோ இந்த இருக்கு, இதை வந்து நாங்கள் மீனில் பூசி எடுப்போம். இந்த பேக் ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த மீனுக்கு வந்து லெமன் கிராஸ் வந்து இருந்தால் நல்லா இருக்குமே சொன்னால் அந்த லெமன் கிராஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதால் வந்து லெமன் கிராஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு போடுங்க. இப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் இருந்து நான் ஒரு சின்ன பீஸ் வந்து வெட்டி எடுக்க போகிறேன். இந்த லெமன் கிராஸில் 2 பீஸ் நான் அப்படி வெட்டி எடுக்கிறேன். இந்த இருக்கு இந்த நான் வெட்டின 2 பீஸில் சரியாக 13 கிராம் வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் கட்டிங் போர்டில் வச்சுட்டு இந்த உரல்கிட்ட சாவி இருக்குல்ல, இதை அதை வந்து லைட்லியாக தட்டி விடுங்க. இதை தட்டுறதுக்கு காரணம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து வரும். இப்படி தட்டி இருக்கு. இப்படி தட்டினா பிறகு இந்த இருக்கு, இதில் வந்து ஒரு முழுசா விளமீன் எடுத்து நான் இந்த மூக்கு மட்டும் வெட்டிட்டு நல்லா கிளீன் பண்ணி கழுகி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த விளமீனை வந்து ஒரு கத்தியால் லைட்லியாக வெட்டி விடுங்க. அப்போ தான் இந்த நாங்கள் சீசன் பண்ணிக்க அப்போ தான் நல்லபடியாக ஊறி வரும். நாங்கள் இதை மேரினேட் பண்ணிக்க. இந்த இருக்கு, இப்படி நான் இதை வெட்டி வச்சிருக்கேன். இப்படி வெட்டின பிறகு இந்த இருக்கு, நான் ஒரு பிளேட்ல வந்து இந்த மீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்கு, நாங்கள் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் இருக்குல்ல, இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா இதில் பூசிடுங்க. இந்த மீன் ரெசிபி வந்து சரியான ஈஸி, சிம்பிளா செய்யறோம், நல்ல டேஸ்டா இருக்கு. நாங்க அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா இதுல வந்து பூசுங்க, எல்லாட்டிக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த நாங்கள் வெட்டின மேல அந்த வெட்டின இடத்துலையும் இந்த பேஸ்ட் வந்து பூசுங்க. இந்த உள்ளுக்குலையும் நல்லபடியா பூசி விடுங்க. இடையிலுக்கையும் நல்லா பூசி விடுங்க. இருக்கிற மிச்சமாக இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் நான் இந்த மீனுக்கு உள்ளே வந்து அடைஞ்சி விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இருந்த அவ்வளோ பேஸ்ட்டையும் வந்து இந்த மீனுக்கு பூசி இருக்கிறேன். நல்லா உள்ளுக்கும் வந்து நல்லா அடைஞ்சிருக்கிறேன். இப்போ நான் இதை என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஒரு foil wrapper வந்து இதை நல்லா மூடி போட்டு நான் வந்து மேரினேட் பண்ண வைக்க போகிறேன். நான் இன்றைக்கு வந்து ஒரு
ஒரு மணித்தேரம் வைக்க போறேன். ஆனா நீங்க இதை ஓவர் நைட் வந்து மேரினேட் பண்ணிட்டு இதை பேக் பண்ணீங்கன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கு. பட் இன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு மணித்தேரம் தான் தூக்கி வைக்க போறேன். சோ இப்போ இதை நாங்க மேரினேட் பண்ண வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு இந்த மீனை வந்து நான் சரியா ஒரு மணித்தேரம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுனா இந்த ஒரு மணித்தேரம் ஆச்சு. இப்போ இதை நாங்க பேக் பண்ணி எடுப்போம். இந்த வாழை இலையை வந்து நான் நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். இந்த வாழை இலையில வந்து நாங்க மீனை வந்து சுத்தி எடுக்கிறோம்னு சொன்னா அந்த பின்னுக்கு இருக்கிற தண்டு, இந்த தண்டு வந்து பெருசா இருந்தேன்னு சொன்னா இந்த மீனை வந்து வடையா ரப் பண்ணிட. ஸோ அதால நான் வந்து கொஞ்சமா ஃபுல்லா வெட்டணும்னு அவசியம் இல்லை, லைட்லியா அந்த பின்னுக்கு இருக்கிற தண்டை வந்து வெட்டி விடுங்க. உட வெட்டிடாதீங்க. இந்த இருக்கு இந்த தண்டை வந்து இந்த லைட்லியா வெட்டி இருக்கு, நாளும் கூட வெட்டையில. இந்த இப்படி வெட்டின பிறகு நாங்கள் இந்த மீனை வந்து சுத்தி எடுப்போம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மணித்தியால மேரினேட் பண்ண வச்ச மீன் இருக்கு. இப்போ இந்த மீனை வந்து இந்த வாழையிலுக்கு மேல வையுங்கோ. இந்த பிளேட்ல இருக்கிற மேரினேட் பண்ணிருக்க பேஸ்ட்டை வந்து ஒன்றே மிச்சம் விடாதீங்கோ, டேஸ்டா இருக்கும். இந்த இருக்கு நான் தட்டி வச்ச லெமன் கிராஸ் இருக்கு. இந்த லெமன் கிராஸையும் கொஞ்சம் உள்ளுக்கும் வெளியிலையும் போட்டு விடுங்க. வாழையில சுத்தி இருக்கிறேன், ஆனா வந்து லைட்டா ஃபுல்லா வந்து சுத்தப்படையில. ஸோ அதுல இன்னொரு பாதி வாழை இலை வந்து சேர்த்திருக்கிறேன். இப்படி இது நான் பேக் பண்ணியிருக்கேன். இந்த வாழையில வந்து ஃபுல்லா வந்து சுத்தி இருந்தா தான் டேஸ்டா இருக்கும். இதுல வந்து நான் இந்த ட்ரே எடுத்திருக்கேன், எடுத்து போட்டு இந்த மீனை தூக்கி இந்த ட்ரேக்குள்ள வச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்க பேக் பண்ணி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு இந்த வாழையிலையும் மீனை தூக்கி இந்த ட்ரேல வச்சிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முதல் நான் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் 250 degrees Fahrenheitல. இதை தூக்கி நாங்க அவன்ல வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் இதை நாங்க பேக் பண்ணி எடுப்போம். நடு ரேக்ல வச்சிருக்கிறேன். மீனை வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் முதல் வந்து 25 நிமிஷம் 250 degrees Fahrenheitல வச்சு நடு ரேக்ல வச்சுட்டு இதை பேக் பண்ணேன். 25 நிமிஷத்துக்கு பிறகு டெம்பரேச்சர் கூட்டிட்டு 350 degrees Fahrenheitல வச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷம் இதை நான் பேக் பண்ணேன். ஸோ டோட்டலியா வந்து இது நான் 35 நிமிஷம் பேக் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பேக் பண்ணிட்டு இப்போ திறந்து பார்ப்போம். இந்த இருக்கு நான் பேக் பண்ணியிருக்கிற மீனை வந்து ஒரு பிளேட்ல வந்து இறக்கி எடுக்கிறேன். நாங்கள் திறந்து பார்ப்போம். நல்ல பெர்ஃபெக்டா பேக் பண்ணிருக்கு. இந்த வாழையிலிருந்து துறக்கைக்கு நல்ல ஒரு வாசம் இருக்குது. இந்த இருக்கு நாங்கள் போட்ட இந்த லெமன் கிராஸை வந்து நீங்க எடுத்து விடலாம். நல்லா பெர்ஃபெக்டா பேக் பண்ணிருக்கு. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வாழை இலையில சுத்தி போட்டு மீனை வந்து பேக் பண்றது செய்து முடிஞ்சது. நல்ல டேஸ்டா வந்திருக்கு. நீங்க இப்படியே சாப்பிடலாம், இல்லாட்டிக்கு ரைஸோட சாப்பிடலாம், உங்களுக்கு விருப்பமான இதோட சாப்பிடலாம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்டா இருக்குது. இந்த இருக்கு இன்றைக்கு அசாங்க ஏரியாவில் வந்தாருன்னு சொன்னா பெரிய ஒரு கட்ட போறார். அவருக்கு நல்ல விருப்பம் இந்த பேக் ஃபிஷ். சாப்பிட்டோட இருக்கு, நிப்பாட்ட இல்லாமல் இருக்கு. எனக்கு இந்த இருக்கு செய்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக் ஃபிஷ்ஷை வந்து நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து நான் இன்றைக்கு யூஸ் பண்ண வந்து விள மீன். ஆனா உங்கள்ட்ட டூனா இருந்தா எல்லாத்துக்கும் வந்து ஷியர் ஃபிஷ்ன்னு சொல்றதுல அந்த மீன்லேயே நீங்க செய்யலாம். நல்ல டேஸ்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அமைத்துறீங்கன்னு சொன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான், பாய்.